சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதற் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் திருப்பள்ளி எழுச்சியும் திருக்கதம் திறப்பதற்கான பாடலும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயனம். ஐயா படிங்கய்யா. சிவாயனம். பட்டமலமா படிங்க. படிக்கிறேன் நாங்க. பட்டமால் படிக்கிறாங்க. சிவாயனம் ஐயா. பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனா கருவூரர் எள்ளு பூந்துருத்தி நம்பி, பருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர், மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் பண்ணு திரு ஆலவாயார், ஒரு தாரை காதம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மையுணர் இளம்பெருமானோடு ஓக்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்ட நம்பி சேக்கிழாரும், சிவனரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவாய நம. பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடல். தனிக்கடலும் உலகம் எல்லாம் அன்பு செறி கடலும் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருள்கடி உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் போய் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். கதவும் திறப்பதற்கான பாடல். பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றிகால் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அகற்றாதே, திருமாமணிசு திருக்கதவும்
திறந்த போது சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி 7வது பாட்டு. லலிதாம்மா படிங்க. அப்பரவீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தார். ஐயா கேக்குதுங்களா ஐயா? சரிங்க சரிங்க, நல்லது. சிவாயனமையா. அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெரும் துறை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்தில்லை மன்றேன் உள்ளாடி போற்றி, இன்றேனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 250வது நாள். இந்த மாதம் பொங்கல் அன்னைக்கு மார்கழி 29 வந்ததுனால பொங்கல் அன்னைக்கு மார்கழி கடைசி பாட்டு பாடணும் திருவம்பாவில். அதனால மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கணும். அதிலேருந்து கணக்கு போட்டா இன்னைக்கு 250வது நாள். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு மூல காரணமாக இருந்தது நம்ம குன்றத்தூர்ல இருக்க உமா மகேஸ்வரி அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க, மார்கழி மாசத்துக்கு முன்ன போன வருஷம் நம்ம மார்கழி மாசத்துக்கு முன்ன கார்த்திகை மாசத்துலயே காலையில வந்து திருப்பள்ளி எழுச்சி படிக்கலான்னு ஒரு செய்தி சொன்னாங்க. அப்போ நம்ம நடராஜ ஐயா நான் காசி யாத்திரை போறேன், அதனால நீங்க அதை நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி அந்த அம்மாவை திருப்பள்ளி எழுச்சி பாட சொன்னாங்க. மார்கழி பிறந்த உடனே திருவம்பாவையும் சேர்த்து படிக்கலான்னு சொல்லி திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் படிச்சு பொங்கல் அன்னைக்கு அதை அந்த திருவம்பாவை நிகழ்ச்சியை முடிச்சேன். அது வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரல. வெறுமனே படுத்துட்டு அந்த ஆன் பண்ணிட்டு காதில் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அவங்க திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ பொங்கல் அன்னைக்கு ஐயா அடுத்து மார்கழி முடிஞ்சிச்சியா, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டப்போ உமா மகேஸ்வரி அம்மா தான் சொன்னாங்க, ஐயா நம்ம திருமுறை பாராயணம் பண்ணலாயா அப்படின்னு. அவங்க தான் முதல்ல இதற்கான அந்த ஆலோசனையை தந்தாங்க. அதன்படிதான் அந்த அன்னைக்குதான் தோருடைய செவியன்னு ஆரம்பிச்சோம். அதுல இருந்து தொய்வில்லாமல் தொடர்ந்து 250வது நாளாக இன்னைக்கு நான் 6ஆம் திருமுறையில வந்து நின்றுக்கிறோம். 12 திருமுறை பாதியில வந்து நிற்கிறோம். அதனால இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய அன்பர் பூசிவாக்க நடராயன் அவர்களுக்கும் இதற்கு ஆலோசனை தந்த குன்றத்தூர் உமா மகேஸ்வரி அம்மாவுக்கும் இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதோட இன்னைக்கு நடராஜையா சிதம்பரம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே திருமுறை கண்ட விழா நடக்கிறது. முதல்ல இதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணாங்க, இதுல திருவாரூர்ல போய் தந்தை ராஜராஜேசனுக்கு
அப்புறம் திருநாரையூர்ல போய் நம்பி ஆண்டார் நம்பியை வழிபாடு செய்து தில்லையில போய் அந்த திருமுறை கண்ட விழாவை இன்றைக்கு வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காரு. ஐயா நடராஜ் ஐயா ஒரு 10 பேரோட அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. எனக்கு லைன்ல இருக்காரான்னு தெரியல. வந்திருக்காரா? இல்ல லைன்ல இருக்காரா ஐயா? என்ன ஐயா? எல்லாரும் அனைத்து அடியார்கள்லாம் பேசுறாங்க. திருவாரூர் கிட்ட போயிட்டு இருக்காங்க, பேசுறாங்க காலையில. போயிருக்காங்க இல்லையா? திருவாரூர்ல போய் ராஜராஜனை புற்றிடம் கொண்டாரை வணங்கி ராஜராஜன் அங்கிருந்து இதுக்கு போறாங்க. அந்த அந்த நிகழ்ச்சி நேரம்லாம் பார்த்தேன். நம்ம சிவாக்கர தேசிகர நம்ம சிவலோகம் திவாகரங்களாம் வராங்க. திருமுறை கண்ட புராணம், நாம் திருமுறை பாராயணம் கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில இன்னைக்கு 250வது நாள் அவங்க அந்த திருமுறை கண்ட நிகழ்ச்சிக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இங்கிருந்த திருவாரூருக்கோ இல்ல திருநாரையூருக்கோ இல்ல நம்ம தில்லைக்கோ போக முடியாத நம்ம தினம் காலையில இந்த திருமுறை படிக்கிற அன்பர்கள், பாராயணம் செய்கிற அன்பர்கள், திருமுறை பாராயணம் ஒரு பெரிய புண்ணியம். எல்லாராலையும் அது வராது. திருமுறை எழுதுவோர் வாசிப்போர்னு சொல்கிற போது திருமுறை எழுதுதலை யோக நெறி என்றும் வாசித்தலை ஞான நெறி என்ற எங்க ஐயா குறிப்பிடுவார். அந்த இதுல பெரிய புராணத்துல நல்ல நந்தவனப்பணி செய்வோர் என்று ஒரு பாட்டு வரும். கணநாதநாத புலத்துல அவரு தொண்டர்களுக்கெல்லாம் அந்த பயிற்சி கொடுக்கிற போது என்னென்ன விதமான பயிற்சி தந்தார் என்று சொல்கிற போது நல்ல நந்தவனப்பணி செய்வோர், நருந்தொடரு மலர்கைவோர், திருக்கோயில் அலகிடுவோர், மெழுகிடுவோர், விளக்கமைப்போர் அப்படின்னு சொல்லினே வரும்போது அதுல திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்று சொல்லி அந்த சரியை தொண்டு செய்கிற அதெல்லாம் சரியை தொண்டு முதல்ல செய்கிற அலகிடுதல், மெழுகிடுதல், பூப்பறித்தல், மலர் தொடுத்தல்லாம் சரியை தொண்டு. அந்த சீல நெறி என்றும் திருவிளக்கு ஏற்றுதல் என்பதை கிரியையாகிய நோன்பு நெறி என்றும் திருமுறை எழுதுதலை யோக நெறி ஆகிய சீலம் நோன்பு செறிவு நெறி என்றும் திருமுறை வாசித்தலை ஞான நெறி என்றும் எங்க ஐயா குறிப்பிடுவார். அந்த இதுல திருமூல திருமணத்துல அதை உரையில எழுதியிருக்காரு. அதெல்லாம் இந்த நிலையிலே திருமுறை வாசிக்கிற நாம் ஞான நெறியிலே நின்று இதை வாசிக்கிறோம் என்பதனாலே இந்த நாள்ல நம்முடைய அடியார்கள் எல்லாம் 10 பேர் அங்க அந்த விழாவுக்கு சென்றிருப்பதனால அதனுடைய நினைவாக செல்ல முடியாத அன்பெல்லாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு நமக்காக சித்தாந்த அட்டகம் என்ற நூல் செய்த உமாபதி சிவம், கொற்றவன்குடி உமாபதி சிவனார் திருமுறை கண்ட புராணம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். இந்த திருமுறை எப்படி நூல் செய்திருக்கிறார். அது ஒரு 45 பாட்டு இருக்கு. சிகேசி அதை எடுத்து தன்னுடைய பதிப்புல அவருடைய உரையில முதல் வால்யம்னு அதை பதிப்பிச்சிருக்கார். அந்த நூல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம், யாரும் படிக்கிறதே இல்லை. திருமுறைனா ஒரு 12 திருமுறை பாட்டை படிச்சுட்டு அதோட 12 திருமுறை படிக்கிறதுல 5 பஞ்சபுராணம் படிச்சா போதும்னு சொல்லி பஞ்சபுராணத்தையும் சுருக்கி தேவாரம் 1 பாடினா போதும்னு சொல்லி, இல்லையா எங்களெல்லாம் தேவாரம் உதவியா திருவாசகம் தான் வரும், திருவாசகம் படிச்சா போதும் யான்னு சொல்ற அந்த சூழ்நிலையில திருமுறைகளை எப்படி எடுத்தார்கள். ஐயா அடியேன் 6400 பாடல் எழுதிட்டு இருக்கேன் ஐயா. வாழ்க 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 வாழ்க. திருவாசகமும் முடிச்சுட்டு அது முற்றுதல் பண்ணி அது மொத்தம் எழுதிட்டேன். பட் இதுல தேவாரத்துல 6400 ஐயா. என்ன பாடம் எழுதிருக்கீங்க? என்னங்க ஐயா? 6000 ஆறாம் திருமுறையில 10வது பதிகம் எழுதுறேங்க ஐயா. அப்ப நம்ம படிக்க படிக்க கூட வந்துடுங்க அதோட. ஆமாங்க ஐயா. முதல் திருமணம் ஆரம்பிச்சு. ஆமாங்க ஐயா. அன்னைக்கு நான் உங்களுக்கு சக்கரப்பட்டில ஒரு நோட்டு எடுத்து காமிக்கணும்னு நினைச்சேன். சரி அங்கயா காமிக்கணும்னு கம்மன் இருந்துட்டாங்க ஐயா. பாட வேண்டியதானே? 8 நோட்டு எழுதி வச்சிருக்கேன் ஐயா. லாங் சைஸ் நோட்ல எள்ளுண்ட மட்டும் கொடுத்தீங்க ஐயா. அடியே 3ஆம் திருமுறை முடிச்சுட்டு முதல் திருமுறை வந்துருக்கிறேன் ஐயா.
அப்படியா? முதல் எழுதிட்டு வரேன் ஐயா. வாழ்க வாழ்க. அப்புறம் வேற வேற யார்ட்ட இருக்காங்க ஐயா? முதல் நாள் ஆரம்பிச்சீங்கல்ல ஐயா 16/1. 16 நானும் துவங்கினேன். 16/1 ஆமாங்க நோட்ல டேட் போட்டு தாங்க ஐயா ஆரம்பிச்சிருக்கேன். என்னங்க ஐயா? திரு ஏடகம். சரி. அந்த அந்த உமாபதி சிவம் அந்த செக்கிழார் புராணம்னு ஒண்ணு பாடியிருக்கார். அதல்லதான் அந்த செய்தியை குறிப்பிடுறார். பெரிய புராணத்தை அனபாய சோழன் கேட்டுக்கொள்ள பெரிய புராண நூல் செய்து அது திருத்தொண்டர் புராணம் என்ற பேரு. அந்த நூலை செய்து அந்த நூலை தில்லையிலே அரங்கேற்றுகிற போது அந்த அரங்கேற்றத்துக்கு வந்திருந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் அரங்கேற்ற நேரம் போக மீதி நேரத்தை எப்படி செலவழித்தார்கள் என்று என்ற வினாவை அவரே உள்ளுக்குள்ளே எழுப்பிக் கொண்டு அதற்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். யாரு? உமாபதி சிவம். அது சேக்கிழார் புராணத்துல இருக்கும். அந்த சேக்கிழார் அவர் எழுதினார், பூசிப்பவர் சிலரு புனிதர்தாள் அன்பொடு நேசிப்பவர் சிலரு நின் அருள் நிமலா என்று யாசிப்பவர் சிலரு திருமுறை எழுதி களிகூற வாசிப்பவர் சிலராக இருந்து மகிழ்ந்தார்கள் என்று எழுதுவார். யாரு? உமாவதி சிவம் பாட்டு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம 250வது நாள் நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த திருமுறையை கண்ட விழாவுக்காக திருவாரூருக்கும் திருநாரையூருக்கும் தில்லைக்கும் பயணம் செய்திருக்கிறார்கள். நம்ம போக நம்மெல்லாம் சேர்ந்து இந்த கொற்றவன்குடி உமாவசிய திருமுறையை கண்ட புராணத்தை படிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நேற்று ராத்திரியே நடராஜையா குரல் கேட்ட உடனே நிகழ்ச்சி முடிச்ச அப்புறம் அப்படி படுத்துருக்கு சொல்ல இந்த நினைப்பு வந்தது. அவங்க போறாங்க, நம்மளால போக முடியலையே, நம்ம இருந்த இடத்துல இருந்தே பெருமானை நினைக்கலாமே. எப்படி நினைக்கிறதுனாப்பா இருக்கவே இருக்க திருமுறை கண்ட புராணம், அதுக்காக தான் நம்ம விளையாடுக்கிறாங்க. அந்த புராணத்தையே உமாவதி சிவத்து வாக்காலே படிச்சிடலாமே அப்படின்னு நேற்று நைட்டு தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு காலையில இருந்து அந்த 256 நினைச்சேன். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட உமா மகேஸ்வரி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். நடராஜையா அந்த நேரத்துல காசிக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தார். அப்புறம் அது அப்படியே வளர்ந்து இன்னைக்கு ஆலமரமாக நிற்கிறது. 250வது நாள். இந்த நாள்ல நம்ம இந்த திருமுறையை கண்ட புராணத்தை படிக்கலாம். ஐயா அந்த புத்தகம் கிட்ட இருக்கா? ஐயா திருமுறை கண்ட புராணம் சிவனேசையா இருக்கா? சிகேசி உரையில முதல் பாகத்துல அந்த பதிப்பிச்சிருக்கார். கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருமுறையை கண்ட புராணம் என்று போட்டு அதுல எப்படி என்ன எழுதியிருக்காரு? முதல்ல வந்து சோழ மன்னன் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர்களை அணுகி அவர் மூலம் தில்லை கோயிலில் ஓர் அறையில் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கும் பூட்டு இலச்சனை இடப்பட்டிருந்த திருமுறைகளை கண்டெடுத்து 7, 11 என வகைப்படுத்திய வரலாற்றை கூறும் புராணம் என்று சொல்லி அதற்கு திருமுறையை கண்ட புராணம்னு தலைப்பிட்டு சிகேசி பதிப்பிச்சிருக்கிறார். அந்த பாட்டு தான் நீங்க படிக்கலாம். யா ஐயா ராஜகோபுரம் ஐயா தெரியுதுங்களா? ராஜகோபுரம் இறங்கின உடனே கோபுரம். வாழ்க வாழ்க வாழ்க. திருவாரூரா? திருக்கதவும் திறக்கிறாங்க. திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்கு பின்னை நீர் அம்மா அழுங்கி அறக்காதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருக்கதவம் திறப்பத்துல குறித்து யாத்திரைப்பத்துல மணிவாசகர் பாடல். அதனால திருமுறையையே திருக்கோயிலாக நினைந்து
அந்த திருமுறை கோயிலை திறந்து உள்ளே புகுந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி இந்த திருமுறை பாராயணத்தை செய்கிறோம். முடிக்கும் போது அந்த திருமுறை கோயிலை தாழிட்டு அப்படியே திறந்து போட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதனால தாழிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்றது அந்த விடுமின் வெகுளி வேட்கை நோய். திருமுறை காட்டில ஞானசம்பந்த பெருமானும் அந்த கோயிலை திறந்தார்கள் என்ற அந்த வரலாற்று செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க யாத்திரைப்பத்துல இந்த திருக்கோயிலை திறப்பிப்பதற்கும் மூடுவதற்குமான அந்த பாடல்களை அந்த அடையாளம் காட்டியவர் எங்களுடைய குருநாதர். அவர் அந்த திருவாசக உரையில அதை எழுதியிருக்கார். அவருடைய திருவாசக உரையில அந்த பாடலை சுட்டி காட்டி முன்னுரையிலே அதை எழுதியிருக்கார். திருக்கோயிலை தெரியாதவருக்கு யாத்திரை பத்துல இருக்க இந்த பாட்டு 5வது பாட்டு 8வது பாட்டு குறிப்பிட்டிருக்கார். அதனால வந்து நம்ம அதை படித்தோம். ஆக நாம் இப்போ இன்னைக்கு திருமுறை கண்ட புராணத்தை படித்தா நல்லது நினைக்கிறேன். ஐயா இப்ப படிக்கணும் இல்ல ஈவினிங் அவன் எப்படியா என்ன செய்ய புத்தகம் இல்லையா எங்ககிட்டலாம் சிவாயிரம் நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா யாத்திரை பத்தி ஃபுல்லாவே படிச்சிடலாம் ஐயா இன்னைக்கு. இப்ப ஏன்னா யாத்திரை 10 படிச்சிடலாம். மற்றபடி உமாபதி சிவம் புக்கெல்லாம் அடியார்கிட்ட எல்லாம் இல்லையா சிவாய்? மற்ற அடியாரெல்லாம் வச்சிருக்காங்க. ஐயா அது பிடிஎஃப் சிவனேஷ் ஐயா 45 6 பக்கம் இருக்கும் நினைக்கிறேன். பிடிஎஃப் எடுக்க முடியுமா? 6 பக்கம் எடுத்துடலாங்கய்யா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க பிடிஎஃப் எடுத்து எல்லாருக்கும் நீங்க நம்ம குரூப்ல சர்க்குலேட் பண்றோம். இன்னைக்கு சாயந்தரம் வேணா நைட் வேணா படிக்கலாம். அது இரவு ஒண்ணா வச்சு இரவு நிகழ்ச்சியில ஒண்ணா வச்சுக்கலாம். இல்ல நாளை காலை நிகழ்ச்சி 251 நாளைக்கு ஒண்ணா வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ண ஐயா சொன்ன மாதிரி யாத்திரை திருவாசல யாத்திரை 10 முழுசா படிச்சுட்டு நம்ம அந்த வழக்கமா படிக்கிற அந்த திருமுறை படிச்சிடலாம். ஐயா ஆனா நீங்க இந்த திருமுறை கொண்ட புராணத்தை எல்லாரும் சேர்ந்து படிச்சா நல்லது. உமாவதி சிவத்தினோட. சரிங்க ஐயா. அது உடனே படிக்க முடியலன்னா எனக்கு நேற்று நைட்டு தான் அது தோணுச்சு. அது நான் கொஞ்சம் முன்னாலே சொல்லியிருக்கலாம். நேற்று இரவு படுத்த அப்புறம் நம்ம அவரை பஸ்ஸுக்காக காத்திருக்கிறையா, இந்த மாதிரி விழாவுக்கு போறையா, 10 பேர் நிற்கிறையான்னு ரோட்ல நின்னுங்கிறோம். முதல் பஸ் வந்து ஈசிஆர்ல போயிடுச்சு அப்படின்னு சொன்னப்பதான் எனக்கு அது தோணுது. சரி அது இன்னைக்கு பிடிஎஃப் எடுத்துட்டு இன்னைக்கு இரவு நிகழ்ச்சியில நாளை காலை நிகழ்ச்சியிலையும் படிக்கலாம். இல்லைன்னா 251 நாளை காலையில படிக்கலாம். சரிங்களா? அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம ராஜா ஐயா சொன்ன மாதிரி திருவாசகத்துல யாத்திரை 10 முழுசுமா படிச்சுட்டு நம்ம திருத்தாண்டகத்துல ஒரு 1-2 படிச்சிடலாம். வாழ்க வாழ்க. யாத்திரை 10 8:45 யாத்திரை 10. ஆரம்பிக்க சிவனேசன் ஐயா. ஆரம்பிக்க. திருமுறையை கண்ட அந்த அவங்க நடத்துற விழாவுக்கு முதல்ல திருவாரூர் போய் அப்புறம் திருநாரையூர் போய் அதுக்கப்புறம் தில்லையில போய் அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதனுடைய நினைவாக அந்த யாத்திரை நாம் கிளம்பினால நாமும் யாத்திரை போலாம் என்ற எண்ணத்தோடு இந்த யாத்திரை 10 பதிக பாராயணம். வாழ்க. 8:45 எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாம். 8:45 முதல் பாட்டை நம்ம சிவனேசையா படிப்பாரு. 2வது பாட்டை நம்ம ராஜா ஐயா படிப்பாரு. அதுக்கப்புறம் வரிசையா அவர் கூப்பிட்டாரு. யார் கூப்பிடாரோ அவங்க எல்லாம் படிக்கலாம் யாத்திரை 10. படிங்க. பூவார் சென்னி. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் திரியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் ஒருக்கும் வெள்ளக் கருணையினால் எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டு
உடையான் கடல் புகவே. போவோம் காலம் வந்ததுகான்னு நம்ம நடராஜையா ஒரு 10 பேரோட அங்க போயிடுறார். அவரோட நம்ம போக முடியலனாலும் இந்த யாத்திரை 10 இந்த பதிக பாராயணமாக நாமும் அங்கே போவோம் என்ற நினைப்போடு இந்த பதிக பாராயணம். வாழ்க வாழ்க. ஐயா ராஜா ஐயா ஞாபகப்படுத்தினால 2வது பாட்டியா. புகவே வேண்டாம் புலங்கள் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நின்மேன் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமீன்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நம்மை ஆண்ட தகவே உடையான் தன்னை சாரா தளராது இருப்பா தாம் தாமே தளராது இருப்பா தாம் தாமே. நகவே ஞாலத்துள் புகுந்த நாயை அணையாண்ட தகவே உடையான் தனை சாரா தளராது இருப்பார்கள் தாம் தாமே. தளராது இருப்பர் தாம் தாமே. வாழ்க வாழ்க. நகவே ஞாலத்து உள்புகுந்துன்ற அவர்கள் திருவாரூர் புக்க மாதிரி அந்த காட்சியை நம்ம நடராஜ இப்ப நேரலையில காட்டினார். அப்ப நாமும் இப்ப திருவாரூர்ல இருக்கிறோம், திருவாரூர் யாத்திரையில இருக்கிற நினைவோடு இந்த பதிக பாராயணம். 3வது பாட்டு யாரையா படிக்கிறது? தாமே தாமே நமக்கு சுற்றமும். 3வது பாட்டு பாடுங்க. சரி. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் யாமார் எமதார் பாசம் ஆர் என்ன மாயம் இவை போக ஓமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு ஓமாராமை மின் பொய் நீக்கி ஒயங்கன் ஆழ்வான் பொன் அடிக்கே ஒயங்கன் ஆழ்வான் பொன் அடிக்கே. அனுபவாதீதம் அப்படின்னு தலைப்பிட்டு இருக்கும். அனுபவ அதீதம் அப்படின்னு. அதனால அந்த அவங்க அனுபவிச்ச அந்த அதை நாமும் இங்கிருந்து கொண்டே அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தோடு பதிக பாராயணம். ஐயா வரிசையா கூப்பிடுவாங்க, பாடலாம். 10 பாட்டு இருக்கு. 10 பாட்டுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு முறையும் படிக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் யாத்திரை பத்த 2வது முறையும் படிக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல மியூட் எடுத்தா இது வரும். அதனால ஐயா யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க படிக்கலாம். வாழ்க வாழ்க. எல்லாரும் தர்ஷன் படிங்க. திருச்சிற்றம்பலம். அதியார் ஆநீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமுன் திருக்குறிப்பை செடி சேருடலை சேல நீக்கி சிவலோகத்தை நம்மை வைப்பான் பொடிசே மேனி புயங்கன் தென் பூவார்களே புகவீடுமே. தர்ஷன் பட்டரா கண்ணுக்கேனியா அவரை வர சொல்லுங்க. அப்புறமா சிவலோகத்தை நம்மை வைப்பந்தா திருவாரூரே சிவலோகமாக காட்டினான்னு பெரிய நாட்டுல வரும் நாயனார்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அந்த திருவாரூர் சிவலோகத்தை இப்ப அடியாரெல்லாம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டலுக்கு நாமும் சேர்ந்து பயணிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு சிவலோகத்தை நம்மை வைப்பந்த திருவாரூர் சிவத்தை இருக்கிற மாதிரி அந்த காட்சியார் உடனே நடராஜையா காட்டினார். அந்த நேரில அந்த நினைவோடு அடுத்த பாடல் வாங்க. திலகவதி அம்மா வாங்க. ஐயா படிங்க. அடுத்தது திலகவதி அம்மா. படிங்க. திலகவதி அம்மா படிச்ச உடனே அப்புறம் கிரண். சரி, யார் படிக்க போதியா? கிரணா திலகவதி படி சொல்லுங்க. அப்புறம் கிரண் படி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.
விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமென். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டு உருக்கி புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நேற்றைய நிகழ்ச்சியில சொன்ன இந்த இந்த இதுல இந்த ஆன்லைன்ல பங்கு கொண்ட அத்தனை அடியார்களும் பாடவும் செய்யலாம் பேசவும் செய்யலாம்னு சொன்னேன். அது மாதிரி சிவனேச ஐயா முந்தா நாள் பேசினார். நேற்று கார்த்திகேயன் உருத்திரப்பது பத்தி பேசினார். பெண்களும் சேர்ந்து பேசணும். சித்ராம்மா வருவாங்க, அவங்க சித்ராம்மாவில் இப்போ வர முடியல. ஆனால் மற்ற இருக்கிற கலந்து கொள்ள பெண்கள்லாம் பேசலான்னு சொன்னேன். அந்த 23ஆம் தேதி திருநாளை போவார் பற்றி திலகவதி அம்மா பேசணும்னு எனக்கு தோணுது. அதனால திலகவதி அம்மா 23ஆம் தேதி திருநாளை போற பத்தி பேசணும்னு இப்பவே விண்ணப்பம் வச்சுக்கிறேன். வாழ்க வாழ்க. சரியாமா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருநாளை அன்னைக்கு குரு பூஜை இது புரட்டாசி ரோகிணி நட்சத்திரம் திருநாளை போவார் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு. என்ன ஐயா, நான் விநாயகர் ராகவல்ல இருந்து அது என்ன சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அது அது நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க ஐயா. அது சொல்லுவோம் அப்படின்ட்டுன்னு. சரிங்க. நம்முடைய நிகழ்ச்சி திருமுறை ஒட்டதான் இருக்கணும். காலையில திருமுறை தமிழோசை, மாலையில பெரிய புராணம். அதனால இல்ல திருமுறை சம்பந்தமாவோ பேசணும்ன்ற இந்த நிகழ்ச்சி. சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. அன்னைக்கு புரட்டாசி மாசம் விநாயகர் போயிடுச்சு. அது விநாயகர் இது வேற. நமக்கு தெரிந்ததை நமக்கு திருமுறை சம்பந்தமா பேசணும். அது அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்தை கார்த்திகேயன் இன்னைக்கு நேற்று உருத்திர பசுபதியை பேசினார்னா நேற்று அவருடைய குரு பூஜை. அந்த மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு திருநாளை போவார். ரோகிணி நட்சத்திரம் புரட்டாசி ரோகிணியில இது திருநாளை போவார் குரு பூஜை. திருநாளை போற பற்றி அந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி பேசணும், அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அதுக்காக சொன்னாங்க. சரிங்களா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அடுத்து பரிதிமார் கலைஞர். அடுத்த பாட்டு சொல்றா பரிதிமார் கலைஞர். நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. ஆறாவது பாட்டு ராஜா. நன்றிங்க. புகழ்மின் தொழுமின் புனை மின் புயங்கள் தாரை பன் சவுண்ட் சரியா வரல ராஜா. சவுண்ட் பாட்டு ராஜா. கால் சரியா வரல. தொழுமின் புனை மின் புயங்கள் தாளை புனிந்த வைத்திட்டு இகழ்மின் எல்லா எல்லையும் இணையோரிடையுரடை யாமை திகழும் சீரார் சிவபுரத்து சென்று. கொஞ்சம் சவுண்டா பாட முடியும் பாரு. அது மைக் கிட்ட வச்சு பாடு. ஹெட்போன் என்ன வச்சிருக்கியா? எடுத்து மைக் கிட்ட வச்சு பாடு. ஆறாவது பாட்டு. சரி, நீ பாடுறதே சரியா கேட்கல எங்களுக்கு. ஆடியோ சரியா போய் பாடுங்க ஐயா. கிரண், புகழ்மின் தொழுமின் நல்லா சத்தமா பாடுங்க. பாருங்க பார்க்கலாம். ஆறாவது பாட்டு. புகழ்மின் தொழுமின் புனை மின் புயங்கள் தாளே பந்தி வைத்திட்டு எல்லா அல்லையும் இனியோரிடையுரடையாமே
திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முறுக்கி நிற்போமே. இப்ப திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்குமே இப்ப எல்லாம் திருவாரூர்ல இருக்காங்க. அதனால அந்த அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே அப்படின்னு அந்த திருமுறை கண்ட அந்த நிகழ்ச்சியை தவிர அத்தனை அடியார்களை முன் என்று நாம் நெஞ்சம் முருகி நிற்போம் என்று மணிவாசகர் வாக்காலே அந்த செயலை செய்வோம். வாழ்க வாழ்க. ஐயா அடியன் படிக்கிறேன் ஐயா ராஜா ஐயா. படிமா. சரிங்க. சிவாய நம. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பாம் திருமேனி ஊயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிற்பால் நின்று பேழ்கணிந்தால் பெறுதற்கரியன் பெருமானே பெறுதற்கரியன் பெருமானே. சிவாய நம. வாழ்க வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ரா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாளங்கி அறற்றாதே திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாழப்பாடி சித்திரமா அன்னைக்கு நம்ம நரசிங்கபுரம் போனப்போ ராத்திரி பகலாம் கூடவே எல்லாம் பண்ணிட்டு முடிக்கும் போது ஐயா வாழப்பாடி வாங்கியான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு தான் போறதுக்கு நேரம் இல்லை, மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லலிதா பாலசுந்தரம் சாமி. திருச்சிற்றம்பலம். அடுத்து 9வது பாட்டு சேர கருதி சிந்தனை. சரி. திருச்சிற்றம்பலம் ஐயா. சேர கருதி சிந்தனையை திறந்த வைத்து சிந்தேமென் போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரா பருகி ஆராத ஆர்வம் கோர அழுந்து வேர் போரா புரிமின் சிவன் கழக்கே பொய்யில் கிடந்து புரளாதே போரா புரிமின் சிவன் கழக்கே பொய்யில் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த திருமுறை தமிழோசைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட குன்றத்தூர் உமா மகேஸ்வரிமாரு லலிதா என்ன பண்ணாங்க, இந்த திருமுறை தமிழோசையில மழலை சொல் கேட்கிற மாதிரி கிரணையும் தர்ஷனையும் பாட வச்சாங்க. அதை தனம் கண்டினியூ பண்ணோன்னு இந்த நிகழ்ச்சி மூலம் விண்ணப்ப சொல்லிட்டு அடுத்த பாலசுந்தரையா கடைசி பாட்டு 10வது பாட்டு அவர் தாத்தாவும் பாட்டு இருந்து பேர பிள்ளைகளை பாட வச்சாங்க. 2 பேருக்கும் நன்றி. ஊரல்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாலாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருவீராகில் இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கள் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவி.
அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. அருளார் பெறுவார் சிவலோகம்னு பாடலை முடிச்சிருக்கார். மிச்சம் பாடலன்னா மறுபடியும் இன்னொரு முறை பாட சொல்ல அந்த பதியத்தை. இன்னொரு சுற்று பாடல 10 பேருக்காக. ஆமா, யாருக்கும் குறை வைக்க வேண்டாம், எல்லாரையும் பாட சொல்லலாம். சங்கரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். பூவார் சென்னி மன்னனின் புயங்க, பூவார் சென்னி மன்னன் புயங்க, பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் நல்ல கருணையினால் ஆவார் என்ன பட்டன் பாய் ஆட்டீர் வந்தொருப்படுமீன் போங்காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. போங்காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. யாத்திரைப்பத்துக்கு அனுபவாதீதம் பெறாங்க. என்ன அனுபவம்னா பெருமானை நோக்கி உருகுதல், உள்ளம் உருகுதல் தான். ஓவாது உள்ள கனந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணை தான் அனுபவாதீதம். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு ஆர்த்தி கோபால் வாங்க. திருச்சிற்றம்பலம். புகவே வேண்டாம் புலன்களி நீர் புழங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமீன்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயை அணையா நமையாண்ட தகவேயுடையான் தனை சார தளராதிருப்பார் தாந்தாமே. தகவேயுடையான் தனை சார தளராதிருப்பார் தாந்தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப உள்ளம் முருகதுக்கு என்ன வழி? பெருமானை மிகவே நினைதல். மிகவே நினைவின் மிக்கையெல்லாம் என்று பெருமானை நினைத்து கொண்டிருந்தால் நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. இமைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாய பூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவே பரிமண மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. திரௌபதீபம் அக்ராமி ராஜனம் சமர்ப்பியாமி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவா தாமே தமக்கு விதுவ யாத்திரை. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றியப்பா நன்றியப்பா. சிவா தாமே தமக்கு சுட்டமும் தாமே. திரும்பியாவது பாக்கணும். அப்படியே உட்காந்து கீழே ஊத்திட்டு போகுதுன்னு. தாமே தமக்கு சுட்டமும் தாமே தமக்கு விதி வகையும் மத பாசமா என்ன மாயம் இவை போக கோமான் உண்டை தொண்டரோடும் அவர்தன் குறிப்பே குறிக்கொண்டு பேரமையன் பொய் நீக்கி எங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே. பொய் நீக்கி எங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. மிகவே நினைமின்னு 2வது பாட்டுல கூட நீங்க தாமே தமக்கு சுற்றம். இன்னைக்கு நமக்கு சுற்றம் யாரு? தினம் காலையிலயும் மாலையிலயும் பெரிய புராணம் திருமுறையும் பாடுகிற இந்த இதுல வர அவர்கள் உண்மையான சுற்றமாக கருதப்படுகிறார்கள் இந்த பெரிய புராண அன்பர்கள் கூட்டம். வாழ்க வாழ்க.
முனுசாமி ஐயா வாங்க. இரண்டாவது பாட்டு அடியார் ஆணையர் எல்லையரும். அதாவது நமச்சிவாயவே. அடியார் பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். அடியார் ஆனேர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமீன் திருப்புரிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பார் பொடி சேர்மேனி புயங்கந்தன் பூவார் கழற்கே புகவிடுமே பொடி சேர்மேனி புயங்கந்தன் பூவார் கழற்கே புகவிடுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நம்ம சிவனேசையா சொல்லுவார், அடியார்னா யாருன்னா வெறும் புற வேடம் மட்டுமல்ல, யார் பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்து இருக்கிறார்கள் அவன் தான் அடியார்னு சொற்பொழிவோட ஒரு முறை சொன்னார். அதனால அடியாரானீர் எல்லீரும்னு பெருமானுடைய திருவடியில ஆர்ந்து இருப்பதான் காலையிலும் மாலையிலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாது. இவர்கள் தான் உண்மையான அடியார்கள், இவர்தான் நமக்கு சொற்றங்கள். வாழ்க வாழ்க. சித்ரா வாங்க. சித்ரா அஞ்சாவது பாட்டு பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கில் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. கொடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கனாழ்வான் புகழ்களையே. பெருமானுடைய புகழை பேசி நம்முடைய புகழை களைவோம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் வாங்க. ஆறாவது பாட்டு சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள் இருக்கீங்களா? வந்தவாசி செண்பவல்லியா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆடியோ சரியா கேட்கலாமா? பாருங்க. பாக்குறேங்க ஐயா. ஆறாவது பாட்டு தானேங்களா ஐயா? ஆமாமா. புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின். திருச்சிற்றம்பலம். புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையூர் அடையாமே. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருமுறை தமிழோசையில கலந்து கொள்ள அந்த அடியார் பெருமக்களுடைய அந்த முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போம், நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே என்பதே அவர்கள் பாடுவதெல்லாம் நம்ம கேட்பது. நம்ம மழையா பாடணுன்றதை விட பாடுவதை கேட்பது என்பது சுகம். அதனாலே அவர்கள் முன் நெஞ்சம் முருகி நிற்போம்னு மணிவாசக பெருமான் சொல்றார். வாழ்க. ஞானப்பிரதாயம் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா பாட்டு சொல்லுங்கம்மா. ஏழாவது பாட்டு. வெளியில போயிருக்காருங்க. இல்ல வெளியில போயிருக்காருங்க ஐயா. அடியார் பாட சொல்லுங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. ஓகே. உமா அம்மா.
நம்ம திருச்சிட்டோம் ஐயா. ஐயா எந்த திருமுறையா? 8ஆம் திருமுறைமா 8:45 யாத்திரை 10. யாத்திரை 10. நிற்பார் நிற்க நெல்லா உலகில். திருவாசகத்துல யாத்திரை ஏன்னா இன்னைக்கு அவங்களாம் திருமுறை கண்டதுக்காக யாத்திரை போயிருக்காங்க. அதன் நினைவா நம்ம இன்னைக்கு யாத்திரை 10 படிக்கலாம்னு சொன்னார் ஐயா. அதனால யாத்திரை 10 படிக்கிறோம். அந்த யாத்திரை 10ல 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நிற்பா நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பா திருமேனி புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்கீரெல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே ஒரு படுமீன் நிற்பால் நின்று தில் கணித்தார் பெருதற்கரியின் பெருமானே. இந்த திருமுறை தமிழோசை நிகழ்ச்சிக்கு ஆர்கனைசர் நடராஜையா நம்ம அந்த பொங்கல் நேரத்துல காசி யாத்திரை போயினதுனால இந்த திருமுறை தமிழோசையை வந்துட்டு பிள்ளையார் புதுவழி போட்டவங்க இந்த அம்மா தான், கொண்டத்தூர் உமா மகேஸ்வரி. சேக்கிழார் அருளால நமக்கு கிடைச்ச உமா மகேஸ்வரி இந்த திருமுறை தமிழோசையை நிகழ்ச்சியை நடத்துறோம்னு சொல்லி இன்னைக்கு 250வது நாளாக இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து திருமுறை படிக்கிற மாதிரி அந்த திருமுறை கண்ட புராண விழாவுக்காக அவங்கள யாத்திரை போறோம். அந்த யாத்திரை 10 படிச்சு நாமும் அந்த யாத்திரையில கலந்து கொள்கிறோம் என்ற எண்ணம் உமா மகேஸ்வரி அம்மாவுக்கு எல்லா சார்பிலையும் நன்றி 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 நன்றி. வாழ்க 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 வாழ்க. எல்லா புகழும் சிவனுக்கே. ஆமா, இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் நன்றி. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு பெருமான் பேரானந்தர். படிக்கிறேங்க ஐயா. நேசம் நிறைந்த அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலோற்ற திண்ணை நீர் அம்மாலிங்கி அற்றாதே திருமாமணி சேர்த்திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானுடைய திருத்தாள் சென்று சேரும் இந்த பாடி இந்த மல்லிகாமன் என்ன பண்ணாங்க, நான் நரசிங்கபுரம் போனப்ப நான் தாயா நேசம் நிறைந்த அடியார் சொல்றதையா அப்படின்னு சொல்லி நன்றிங்கய்யா. பெரியவருடைய ஆசீர்வாதம் அடியா எல்லாருக்கும் கிடைச்சதுங்கய்யா. நன்றிங்கய்யா. எல்லாத்துக்கும் பெருமான் பேரானந்தத்து எல்லாத்துக்கும் பெரிய அவந்தவ திருப்பெருந்துரைப்பெரு வந்த பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு பரமேஸ்வரி அம்மா. பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம ஐயா. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கன் போயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர் போரா பொறுமின் சிவன் கழற்கே போர பொறுமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே போர பொறுமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆரப்பருகி ஆரானந்தம் ஆர்வம் கூட அடியேற்கென்று திருமுறை தமிழோசிலே ஆர்வம் கொண்டு இந்த உலகியல் வரலாமல் இருக்கணும். வாழ்க வாழ்க.
அடுத்து ஐயா குரல்வார். ஐயா பெரிய ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா ஒண்ணு இல்லையா, எங்க பொண்ணு பாடுறாங்க ஐயா, திங்கள் அரசி பேரு. பாட சொல்லுங்க, கடைசி பாட்டு. புரள்வார் தொழுவார். பாப்பா பேர் சொல்லுங்க. இல்ல, திங்கள் அரசியா, திங்கள். ஐயா எனக்கு ஒரு பொண்ணு சொல் படிக்கலாம். சொக்கம்மாள் இது முன்னே பொண்ணு ஒரு குழந்தை படிக்கிட்டோம், நீங்க பொண்ணு சொல் படிக்கலாம். சொக்கம்மாள். ஐயா அருளாசியா ஐயா ஒண்ணு இல்லையா, எங்க பொண்ணு பேர் வந்து திங்கள் அரசி ஐயா. திங்கள் நிலவு, திங்கள் அரசி. புரியல. திங்கள் அரசி ஐயா. திங்கள் அரசியா? ஓஹோ. திங்கள் அரசி. சந்திரனை சொல்லி தலைமையில வச்ச அரசன் சிவபெருமான் தான். திங்கள் அரசி, அதனால பேரு திங்கள் அரசி. மார்கழி மாசம் பிறந்த ஐயா. அப்படியா? சரி சரி. அதனால திங்கள் அரசின்னு வச்சுக்கிறேன் எங்க பொண்ணுக்கு. கொடுக்குறேன் ஐயா பாடுறது. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வாழ்க. திங்கள் அரசி. சந்திரசேகர பெருமானுக்கு கூட உமைபாகமாக இருந்த திங்கள் அரசி. வாழ்க. படிமா 10வது பாட்டு. பாடு. ஆமா. திருவாசகத்துல 45 யாத்திரை பத்தில கடைசி பாட்டு. குரல் புகழ்வார் புகழ்வாராய். புகவே வேண்டாம் புலல்களி நீர் பூங்க பெருமான் புகழ்கள் புகழே நினைமீன் மிக்க எல்லாம் வேண்டாம் போக விடுமீன்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நனையே அமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளரா திருப்பார் சாந்தாமே. திருச்சிற்றம்பலம். இப்ப ஐயா வந்து சொன்னது 10வது பாட்டு பாட சொல்லி நீங்க 2வது பாட்டு பாட்டீங்க. கடைசி பாட்டு பாடு. 10வது பாட்டு. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய். சரியா? அந்த பாட்டு பாட முடியுமா? பாட சொல்றேன். பாடு 10வது பாட்டு. பாடு 10வது பாட்டு. பாடு, அப்படியே பாடு. ஒண்ணு தப்பா இருந்தா கூட பாடு, தப்பு இல்லை. புகழ்வார் தொழுவார் புகைவாரை இண்டே வந்தா நாளகாதிர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மிதியூட் கலங்கி மயக்குவீர் தோல்வீராகில் இது செய்மின் சிவலோ காக்கேன் திருப்புயங்கன் அருளார் பொறுவார் அகலிடத்தே அந்தோவே. திருச்சிற்றம்பலம். வாழ்க 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 வாழ்க. திங்கள் அரசு என்று சொல்லி கோழை மிடராக கட்டி கோடு மிளவாக ஏழை அடியார்கள் அவை சொன்ன சொல்லும் ஈசன் உரையும் இடமாம் என்று சொல்லி தப்பு தப்பா படிச்சா கூட அப்புறம் தப்பு தான் திருத்திக்க முடியாது. திருத்தனா அப்புறம் பெரிய ஆள் ஆயிடலாம். வாழ்க வாழ்க. அதான் ஒண்ணு இல்லையா, ஃபர்ஸ்ட்ல இப்பதான் பாடுறேன். பாடுமான்னு சொன்னேன், சரி பாடுறேன்பான்னு சொன்னேன். கொஞ்சம் ஒரு கூச்சப்படுறேன், வேற ஒண்ணும் இல்லையா. 5 படிக்கிற ஐயா. 5வது படிக்கிற ஐயா. ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வத்தோட அரசு வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் வாழ்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இப்ப பாடலாம். சொக்கம்மா ஐயா சரஸ்வதி அம்மா கடைசி பாட்டை படிச்சுட்டோம். சரஸ்வதி அம்மா சரி படி சொல்லுங்க. படிக்குமா சரஸ்வதி அம்மா? சரிங்கய்யா சரிங்க. வணக்கம் ஐயா. நம சிவாய். புகழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பார் யார் ஆமதியுள் கலங்கி மயங்குவீர் எருவீர் ஆகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கள் அருளார் பெறுவார் அகல்கிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. அருளார் பெறுவார் அகல்கிடத்தே அந்தோ
அருள் அந்தோவே. அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. அருள் ஆறு பெறுவார், யார் யார் திரும்ப தமிழர்களோ அவங்களும் அருள் பெறுவார். வாழ்க 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 என்று சொல்லி வாழ்த்து வாழ்த்து. இது பொன்னு சார் வாங்க. பொன்னு சார் 8வது பாட்டு படி. திருச்சிற்றம்பலம். கோலவரை குடுமி வந்து கோலையற்று சாலாமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலமிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். பெருமானை வாயார பாடுதல். வாழ்க வாழ்க வாழ்க. நித்திலாமா வாங்க, திருக்கதம் அடைப்பதற்கு. நித்திலாமா எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கல, படிக்கணும். நித்திலா வேதியர் செல்வி இருக்காங்களா லைன்ல? ஐயா அடின்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரி. நித்திலம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஐயா. சரிம்மா 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 சரி கேட்டுக்கிறேன். நான் இரவரி கேட்டு வர சொல்றேன். சரிங்க ஐயா, நன்றிங்க. சந்தோஷம். சிவனேசன் ஐயா அப்படி சொல்லுங்க. சிவனேசன் ஐயா. சாமி. விடுமின் வெகுளி வேட்பினர் திருக்கதம் அடைப்பின். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. சிற்றம்பலம். நன்றி. பெருமானுடைய புகழை போற்றி நம்முடைய புகழை களைவோம். அப்பதான் ஆணவம் அடங்கும். புகழ் களைந்தால்தான் ஆணவம் அடங்குவதாக பெருமான் புகழை போற்றி நம்முடைய புகழை களைய வேண்டும் என்று மணிவாசகர் வாக்கு. வாழ்க 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 என்று சொல்லி இப்போது வாழ்த்து ஏற்பட போகும். வாழ்த்து ஐயா படிச்சிடுங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா நீங்களே படிச்சிருங்க வாழ்த்து. சம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இலை கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இறந்ததே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே பொன்னும்மை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னாயம்மானை எலிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மரக்கலுமாமே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்மை பெருகருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வர்த்தம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா
போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா அந்த திருமுறை கண்ட புராணத்தை கொஞ்சம் பிடிஎஃப் எடுத்து அனுப்புறீங்களா ஐயா? அனுப்பிடுறேங்க ஐயா. ஒரு 6 பக்கம் இருக்காதுல அந்த புத்தகத்துல. ஆமாங்க ஐயா. ஐயா சிகேசி கற்பனை சொல்லுங்க ஐயா. அது ஒட்டிய சிகேசி கற்பனை. சிகேசி கற்பனை இன்னைக்கு நைட்டு நம்ம வழக்கமா படிச்சுட்டு இந்த திருமுறை நாளை காலையில திருமுறை தமிழ் 251வது நாள்ல திருமுறை கண்ட பாடுறோம். இன்னைக்கு படிக்கலாம்னு நினைச்சா இன்னைக்கு புத்தகம் ரெடி ஆகல. முன்கூட்டி சொல்லியிருக்கணும், என்னுடைய தவறு தான். அதனால நான் அதுக்கு பதில் நாளை காலையில அதை படிச்சிருவோம். இன்னைக்கு கற்பனைய வழக்கமா படிச்சிடலாம் நம்ம. சரிங்களா ஐயா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், எனக்கு நேற்று இரவு தான் தோணுச்சு. அது 10 மணிக்கு மேல நம்ம அவர் திருவாரூர் போறான்னு இந்த ரோட்ல நிக்கிறேன்னு சொன்னப்பதான் அந்த செய்தியே தோணுச்சு எனக்கு. ஆனா ராத்திரி கூட மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ராத்திரி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் போட்டு இருப்பாரு அவரு. அதனால சரி நான் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிவிட்டேன். யோசிச்சே தூங்கிவிட்டேன். சரி இன்னைக்கு பிடிஎஃப் அனுப்பியா நாளை காலைல படிச்சிடலாம். இன்னைக்கு நைட்டு வழக்கப்படி சிறுத்தொண்டர் படிச்சிடும். ஏன்னா நேற்று நாயனாரை பத்தி உருத்திர பத்தி இதை படிச்சோம். கடையிட்டு இன்னைக்கு தொடர்ந்துருவோம். நாளைக்கு திருமுறை தமிழோசையில அதை படிப்போம். சரிங்களா? சரிங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சங்கரையா, என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்லையா, திங்கள்லாம் நிலவு தானே ஐயா? நிலவரசி தானே ஐயா? சந்திரன்னு சொன்னேன் நானுதான். அதான் சந்திரன். அதே மாதத்துக்கு இன்னொரு பேர் திங்கள் தானே ஐயா? மாதத்துக்கு இன்னொரு பெயர் திங்கள் தானே? திங்கள்னா மாதம் தானே ஐயா? அது ஒரு மாதத்துக்கு பேர் திங்கள். ஆமா, நிலவு மாதம் ரெண்டுமே திங்கள் பேர். அதனால அந்த பேர் வச்சேன். ஆமா, நம்ம அதே மாதிரி மாதம்னு சொல்றது தமிழ்ல திங்கள் தான் சொல்லுவாங்க. புரட்டாசி. இந்த மாசம் புரட்டாசி திங்கள். இதுல வந்து செப்டம்பர்னு சொல்ல அது இங்கிலீஷ். ஆனா தமிழ்ல வந்து அந்த திங்கள்னா புரட்டாசி மாதத்தை புரட்டாசி திங்கள்னு சொல்லுவாங்க. நட்சத்திரத்தை மாதத்தை திங்கள்னு சொல்லுவாங்க. சந்திரனை விட்டு அதாவது பையன் பேர் வந்து என்னோட பையன் பேர் வந்து தேவப்பிரகாஷ் ஐயா. தேவப்பிரகாஷ். தேவப்பிரகாஷ் அவரு சூரியன். இந்த அம்மா வந்து நிலவாரி கட்டு திங்களரசின்னு வச்சு ஐயா பேரு. ஓ சார், வாழ்க 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 வாழ்க. அது வேலூர் கலெக்டர் ஆபீஸ்லயே வந்து பர்த் சர்டிபிகேட் வாங்கும்போது ஒரு ஐயா வந்து ஒரு ஆபீஸ்ல இருந்து கை கொடுத்தாரு. அருமையான பேர் ஐயா, திங்கள் அரசி. எக்காரணத்தை கொண்டு இந்த பேரு மாற்றக்கூடாதுன்னு இருந்து கை கொடுத்தாரு. அருமையான பேரு, தமிழ் பேரு. பொதுவா நிலான்னு வைப்பாங்க. ஆமா ஆமா, திங்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த பேர். திங்கள்ன்றா நிலா, மாதம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஐயா. திங்களாகிய சந்திரன் நிலாதான் பெருமானை சரணடைந்து பெருமான் தூக்கி தலைமையில வச்சினார். தன்னை சரணடைந்தா தன் தலைமையிலே தாங்குவான்னு சந்திரனை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டார். அதனால அவருக்கு சந்திரசேகரன் பேரு. பெராட்டி, அதுதான் அரசு. அவதான் உண்மையான அரசு. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஐயா நிறைவு செய்யலாமா ஐயா? முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நாளை காலையில திருமுறை கண்டபுராணத்தை படிச்சுட்டு அப்புறம் நம்ம தமிழோசை தொடரலாம். சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருமுறை தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் யாத்திரை பத்தை பாடி நிறைவு செய்துள்ளோம். ராஜாயோட ஆலோசனை மீண்டும் ராஜாயா சொன்னாரு. ஏன்னா எல்லாரும் யாத்திரை போயிருக்காங்க, நம்ம யாத்திரை பத்து படிச்சலாம். வாழ்க வாழ்க. மீண்டும் இன்று இரவு 9:50க்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி அனைத்து அடியார் பெருமக்களிடம் விடைபெறுகிறேன். நாயன்மார் புகழ் பாடிய நால்வர்ல களரிற்றறிவார் புராணம் சிந்திப்போம் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாளை காலையில திருமுறை கண்ட புராணம்.